இந்தியாவினுடைய ஆட்சி மொழி தேவநாகரி வரியில் உள்ள இந்தி மொழி தான் என்கின்ற அந்த சட்ட நகலை தலைவர் அன்றைக்கு தீயிட்டு கொளுத்தினார். கைதியுடை கலைஞருக்கு வழங்கப்பட்டது என்ற சர்ச்சை கூட அன்றைக்கு தான் மிகப்பெரிய அளவில் நாட்டில் பேசப்பட்டது. இதுவரைக்கும் பார்த்திங்கன்னா 10,000த்திற்கும் மேற்பட்ட கடிதங்களை மாநகராட்சியில் நான் கொடுத்துருக்குறேன். தமிழக வரலாற்றில் 100% சொத்து வரி எப்பவும் உயர்த்தினதில்லை, இவங்க தான் உயர்த்தினாங்க. இப்படி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் போராடித்தான் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டிய ஒரு துர்பாக்கியமான நிலைமை இந்த கோவையில் இருந்தது. அதே மாதிரி சுவரொட்டிகள் ஒட்ட முடியாது. திமுக சுவரொட்டி ஒட்டினா அதை காவல்துறையை விட்டு கிழிப்பது. பணம் மிகப்பெரிய அளவில் நீராக வெள்ளமாக பாய்ச்சப்பட்டது. கோவையில் நடைபெறப் போகின்ற உள்ளாட்சி தேர்தலில் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் 100% வெற்றியை பெறும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டையாக இந்த கொங்கு மண்டலம் மாறும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. கோவை திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கிய பொறுப்பாளர்களில் ஒருவரும் 35 ஆண்டு காலம் மக்கள் சேவையில் ஈடுபட்டு வருபவருமானவர் திரு நா. கார்த்திக் அவர்கள். இந்த நேர்காணலில் அவருடைய அரசியல் வாழ்க்கை, உள்ளாட்சி தேர்தல், கொங்கு மண்டலம் மற்றும் வருங்காலத்தில் கோவையில் திமுகவினுடைய வளர்ச்சி, இது குறித்த கேள்விகளுக்கு பதிலளிக்க இருக்கிறார். அவர் கூறும் பதில்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஐயா வணக்கம். வணக்கங்க. கோவை தொகுதியில் திமுகவினுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள்னு சொன்னால் ஞாபகத்துக்கு வர்றது நீங்கள் ஆப்வியஸ்லி முதல்ல வந்துடுறீங்க. உங்களுடைய அரசியல் பயணம்ன்றது எப்போ ஆரம்பிச்சது? எதனால் நீங்கள் டிஎம்கேவை சூஸ் பண்ணீங்க? நான் பள்ளியில் படித்து கொண்டிருந்த பொழுது 1981 ஆண்டு நான் 9ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது என்னுடைய தகப்பனார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டராக இருந்தார். சாதாரண தொண்டர் தான். அவர் நிறைய அன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களுக்கு தினமும் பொதுக்கூட்டம் நடக்கும். திமுகனுடைய பொதுக்கூட்டங்கள். அந்த பொதுக்கூட்டங்களுக்கு இருசக்கர வாகனத்தில் எங்கள் அப்பாவோட சைக்கிளில் கேரியரில் உட்காந்துட்டு கூட்டம் கேட்குறதுக்கு நான் போவேன். அந்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டங்களுக்கு தினமும் மாதத்தில் பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 20 நாட்கள் பொதுக்கூட்டம் நடக்கும். அந்த பொதுக்கூட்டங்களுக்கு தவறாமல் அன்றைய திமுகனுடைய பேச்சாளர்கள் பேசக்கூடிய கூட்டங்கள், எங்களது தலைவர் கலைஞர் அவர்கள் பங்கேற்கக்கூடிய கூட்டம், எங்களது இளைஞரணி செயலாளராக இருந்த எங்களது இன்றைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள் பங்கேற்கக்கூடிய கூட்டம், எல்லா கூட்டங்களுக்குமே அன்றைக்கு செல்வேன். அந்த மாதிரி தான் என்னுடைய துவக்க நிலை அப்படி தான் இருந்தது. அன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா 1986ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் அன்றைய மத்திய அரசு தேவநாகரி வரி வடிவில் உள்ள இந்தி மொழி தான் இந்தியாவினுடைய ஆட்சி மொழி என்று வலியுறுத்தி ஒரு சட்ட மசோதாவை மத்திய மாநில அரசுகளில் பணியாற்றக்கூடியவங்க அதில் கையொப்பமிடணும்னு சொல்லி ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தினார்கள். அன்றைய காலகட்டத்தில் கலைஞர் அவர்கள், அன்றைய எங்களது கழகத் தலைவர் கலைஞர் அவர்கள் அதை ஏற்க மறுத்தார். ஆகவே இந்தியாவினுடைய ஆட்சி மொழி தேவநாகரி வரியில் உள்ள இந்தி மொழி தான் என்கின்ற அந்த சட்ட நகலை தலைவர் அன்றைக்கு தீயிட்டு கொளுத்தினார். அன்றைய முதலமைச்சராக இருந்த மதிப்பிற்குரிய எம்ஜிஆருடைய ஆட்சியில் அன்றைக்கு அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். அப்படி சிறையில் அடைக்கப்பட்ட நேரத்தில் பார்த்திங்கன்னா அன்றைக்கு தான் ஒரு சர்ச்சை கூட ஏற்படுத்தப்பட்டது. கைதியுடை கலைஞருக்கு வழங்கப்பட்டது என்ற சர்ச்சை கூட அன்றைக்கு தான் மிகப்பெரிய அளவில் நாட்டில் பேசப்பட்டது. அன்றைய காலகட்டத்தில் இதே சிங்காநல்லூர் தொகுதியில் ரயில்வே தண்டவாளத்தில் வெடிகுண்டு வைத்ததாக என் மீது ஒரு பொய் வழக்கு அன்றைக்கு புனையப்பட்டது. அன்றைக்கு எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தார் 1986ஆம் ஆண்டு. அப்போ என் மீது ஒரு வழக்கு பதிவுப்பட்டது. அந்த வழக்கு பதிவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், மாலை நேரங்களில் பொதுக்கூட்டங்களுக்கு செல்வது மட்டுமின்றி எல்லா பொதுக்கூட்ட மேடைகள்லையும் அன்றைக்கு நான் பேசுவேன். மாணவ பருவத்தில் தீவிரமாக இளைஞரணியிலே பணியாற்றி கொண்டிருந்த காரணத்தினால் அன்றைக்கு என் மீது வேண்டுமென்ற, என் மீது மட்டுமல்ல, இன்றைக்கு திமுகவில் இருக்கக்கூடிய பொள்ளாச்சிமா உமாபதி, அதை போலவே தம்புராஜ் உள்ளிட்ட எங்கள் ஒரு 7 பேர் மீது அன்றைக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அன்றைய காலகட்டத்திலிருந்து தொடர்ந்து நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். சாதாரண தொண்டனாக, அதை போலவே மேடை பேச்சாளராக நான் இது போன்ற பல்வேறு கட்டங்களில் நான் பணியாற்றிட்டு இருக்கிறேன். அதில் எனக்கு பெரிதும் கவர்ந்தது என்று எடுத்துக்கொண்டால், தமிழின தலைவர் கலைஞருடைய அந்த பேச்சாற்றல், எழுத்தாற்றல்,
திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கொள்கை, லட்சியம் இவைகளிலே ஈர்க்கப்பட்டு நான் திராவிட முன்னேற்றக் கழகத்திலே என்னை இணைத்து கொண்டு நான் பணியாற்றினேன். இப்போ 1986ஆம் ஆண்டு நான் பொய் வழக்கிலே கைது செய்யப்பட்ட நாள், அந்த நாளிலிருந்து கணக்கெடுத்து கொண்டாலும் கூட கிட்டத்தட்ட 35 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தில் நான் பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். நீங்கள் அரசியல் இந்த பீரியடில் வந்து முதல் போட்ட போட்டி எப்போ சார்? அதில் உங்களுக்கு கிடைத்தது பெரிய வெற்றியா இல்லை ஒரு நல்ல பாடமா? என்ன விஷயம்? நான் வந்து 2006ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் நான் வந்து கோவை மாநகர்மன்ற தேர்தல் நடைபெற்றது. அந்த மாநகர்மன்ற தேர்தலில் எங்களது கழகத் தலைவர் கலைஞர் அவர்களும் அன்றைக்கு இளைஞரணி செயலாளராக இருந்த எங்களது இன்றைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களும் கோவை மாநகராட்சியில் 16வது வட்டம் என்ற வட்டத்தில் வந்து மாமன்ற உறுப்பினர் பொறுப்புக்கு வந்து எனக்கு வந்து போட்டியிடுவதற்கு வாய்ப்பினை கொடுத்தார்கள். அப்போ இந்த 16வது வட்டத்தில் வந்து மும்முனை போட்டி. அந்த மும்முனை போட்டியில் திராவிட முன்னேற்றக் கழகம், அஇஅதிமுக, அதே மாதிரி வந்து பாஜகவில் ஒருத்தர் நின்றார். மும்முனை போட்டி. அந்த மும்முனை போட்டியில் வந்து நான் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வேட்பாளராக அந்த 16வது வட்டத்தில் மாநகராட்சி மன்ற தேர்தலில் வெற்றி பெற்றேன். வெற்றி பெற்றதற்கு பிறகு சற்றும் எதிர்பாராத வகையில் 2வது மேலமைப்பு தேர்தல் நடைபெற்றது. மாநகராட்சியில் பார்த்திங்கன்னா துணை மேயர் தேர்தல் நடந்தது. அதில் வந்து ஒரு அரிய வாய்ப்பினை, இந்த மாநகர மக்களுக்கு பணியாற்றுவதற்காக ஒரு அரிய வாய்ப்பினை, மாநகராட்சியினுடைய துணை மேயர் பொறுப்பில் போட்டியிடுவதற்கு எங்களது கழகத் தலைவர் அவர்கள் அன்றைக்கு ஒரு வாய்ப்பினை வழங்கினார். அதுதான் என்னுடைய முதல் தேர்தல் அனுபவம். அதில் முதல் தேர்தல் அனுபவம். பல தேர்தலில் வந்து நான் பணியாற்றி இருந்தாலும் கூட அந்த தேர்தலில் வந்து நானே போட்டியிட்டு நான் வெற்றி பெற்றது எனக்கு மிகப்பெரிய ஒரு அனுபவமாக இருந்தது. அப்படி இருக்கும்போது 2016 வந்து டிஎம்கே வந்து நிறைய இடங்களில் கோயம்புத்தூரில் போட்டி போட்டாலும் ஜெயிக்க முடியல. பட் நீங்கள் ஒரு வெற்றியை வந்து அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கிறீங்க. அந்த பீரியடை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். அப்போ நீங்கள் மக்களுக்கு பண்ண சேவைகளை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் சார். 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா எங்களது கழகத் தலைவர் கலைஞர் அவர்களும், அதே போலவே எங்களது அன்பு தலைவர் இன்றைய முதலமைச்சர் தளபதி அவர்களும் எனக்கு வந்து இந்த சிங்காநல்லூர் தொகுதியில் போட்டியிடுகின்ற ஒரு வாய்ப்பினை வழங்கினார்கள். நான் வந்து நீண்ட காலமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தில் நான் மாநகராட்சியினுடைய துணை மேயராக, மாமன்ற உறுப்பினராக, திமுகவுடைய பகுதி கழக செயலாளராக, மாநகர இளைஞரணியினுடைய அமைப்பாளராக, துணை அமைப்பாளராக, இப்படி பல பொறுப்புகளில் நான் வந்து பணியாற்றிய அனுபவம் எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அனுபவமாக, ஒரு பயிற்சியாக எனக்கு இருந்தது. அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா தலைவர் கலைஞர் அவர்களையும் எங்களது அன்பு தலைவர் தளபதி அவர்களையும் முன்னிறுத்தி திராவிட முன்னேற்றக் கழகத்தை முன்னிலைப்படுத்தி பல்வேறு பணிகளை நான் இந்த பகுதியில் வந்து செஞ்சுருக்கிறேன். குறிப்பாக பார்த்திங்கன்னா மாநகராட்சியினுடைய துணை மேயராக நான் இருந்த காலகட்டத்தில் இந்த பகுதியினுடைய இந்த சிங்காநல்லூர் பகுதியில் வந்து பல்வேறு வளர்ச்சிகளுக்காக நான் பணியாற்றி இருக்கிறேன். இதே இந்த 56வது வட்டம் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவினாசி சாலையிலிருந்து பன்மால் வழியாக ரங்கவிலாஸ் மில் பஞ்சாலையிலிருந்து ஜிவி ரெசிடென்சி வழியாக செல்லக்கூடிய அந்த சாலை, திட்ட சாலை அமைக்கப்பட்டது. அந்த 2006ஆம் ஆண்டிலிருந்து 2011ஆம் ஆண்டு வரை திமுக ஆட்சி நடந்தப்போ தான். அப்போ உலகத்தமிழ் செம்மொழி மாநாட்டின் பொழுது அந்த சாலை அமைக்கப்பட்டது. 100க்கும் மேற்பட்ட பூங்காக்கள் அமைக்கப்பட்டன. இப்படி பல்வேறு மக்கள் நலப் பணிகளை நான் முன்னின்று பணியாற்றிய காரணத்தினால் 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் மக்கள் வந்து எனக்கு வெற்றியை கொடுத்தார்கள். 10 தொகுதியில் இந்த ஒரு தொகுதி வந்து வெற்றி பெற்றேன். அது மட்டுமல்ல, சிங்காநல்லூர் தொகுதி என்பது எங்களது தலைவர் கலைஞர் அவர்கள் வாழ்ந்த பகுதி இந்த சிங்காநல்லூர் பகுதி. ஆக இந்த தொகுதியில் அப்போ வந்து நான் வெற்றி பெற்றேன். நீங்கள் இங்கே ஜெயிச்சதுக்கு அப்புறமேல் வந்து ஒரு அரசியல்வாதியாக மட்டும் இல்லாமல் ஒரு சாமானியனா மக்களுக்கு செஞ்ச நல்ல காரியங்கள் இப்போவும் நான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னா என்ன விஷயங்கள் சொல்லலாம் சார்? இப்போ பார்த்திங்கன்னா சாமானியனா பார்த்திங்கன்னா வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு என்று எடுத்துக்கொண்டால் 2012ஆம் ஆண்டு தளபதி இரத்த தான இயக்கம் என்ற ஒரு அமைப்பினை, அதாவது திராவிட முன்னேற்றக் கழகத்திலேயே வந்து தளபதியினுடைய பெயரில் தளபதி இரத்த தான இயக்கம் என்ற ஒரு அமைப்பை வந்து நாங்கள் ஏற்படுத்தினோம். அப்படி ஏற்படுத்தி அதன் மூலமாக ஒவ்வொரு ஆண்டும் பார்த்திங்கன்னா ஒரு ஆண்டுக்கு 2 முகாம்களை நாங்கள் நடத்துவோம். அதாவது தலைவர் கலைஞருடைய பிறந்தநாள் விழா, அதே போலவே எங்களது தலைவர் தளபதியினுடைய பிறந்தநாள் விழா, 2 முகாம்கள் நடத்துவோம். அந்த 2 முகாம்களிலையும் பார்த்திங்கன்னா அரசு மருத்துவமனைக்கு தான் வந்து நாங்கள் வந்து ரத்தம் கொடுப்போம். பல நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் வந்து அந்த அன்னைக்கு வந்து ரத்தம் கொடுப்பாங்க. இது மாதிரி வந்து 2012ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து வந்து இன்றளவும் வந்து பண்ணிகிட்ருக்குறோம்.
கொரோனா வந்து அதிகமாக இருந்தனால வந்து முகாம் நடத்த முடியல இப்போது இந்த ஓராண்டு காலம். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா கடந்த 2012ஆம் ஆண்டிலிருந்து 2020ஆம் ஆண்டு வரை தொடர்ந்து நாங்கள் முகாம் நடத்தியிருக்கிறோம். அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா 3 முறை வந்து இந்த மாவட்டத்தில் சிறந்த இரத்த தான இயக்கத்திற்கான விருது வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் ஏற்கனவே வந்து மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த திருமதி மதிப்பிற்குரிய அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் இங்கே இருந்தப்போ 2 ஆண்டுகள் வந்து விருது வழங்கப்பட்டது எங்களது அமைப்புக்கு. அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா நம்ம மாவட்டத்தினுடைய அரசு மருத்துவனுடைய டீன் வந்து ஒரு முறை வந்து இரத்த தான இயக்கத்திற்கு உண்டான அந்த சிறந்த விருதினை வழங்கினார். அது மட்டுமல்ல, தினமும் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எங்கள் அமைப்பின் சார்பில் வந்து கோவையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, தனியார் மருத்துவமனைகளாக இருந்தாலும் சரி, கோவை மட்டுமல்ல தமிழ்நாடு பிற மாநிலங்களிலிருந்து வரக்கூடியவர்கள் கூட வந்து இங்கே தங்கி சிகிச்சை அளிக்கக்கூடிய நோயாளிகள் வந்து மருத்துவமனையில் சொன்னாங்கன்னா எங்களுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொள்வாங்க. தொடர்பு கொண்டாங்கன்னா தொடர்பு கொண்ட 1 மணி நேரத்திற்குள்ளாக அவர்களுக்கு தளபதி இரத்த தான இயக்கத்தின் சார்பில் தொடர்ந்து நாங்கள் வந்து இரத்தங்களை தானமாக வழங்கி வருகின்றோம். கிட்டத்தட்ட இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 18,000த்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு நாங்கள் வந்து அது போன்று இரத்த தானத்தை வழங்கி வருகின்றோம். இது குறித்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கேட்டாலே சொல்லுவாங்க. அதாவது எங்கள் இயக்கம் எப்படி செயல்படுது அப்படிங்கிறது. இது வந்து 2012ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை தொடர்ந்து செயல்படுத்திகிட்டு இருக்கிறோம். அது மட்டுமின்றி பார்த்திங்கன்னா மரக்கன்றுகளை நட்டு வளர்க்கக்கூடிய செயல்களை தொடர்ந்து நாங்கள் வந்து செஞ்சிட்ருக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த ஃபன்மால் திட்டசாலை அதில் வைத்திருக்கக்கூடிய மரக்கன்றுகள் பூரா வந்து நாங்கள் நட்டு வளர்த்தது தான். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 10,000த்திற்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை வந்து நட்டு வளர்த்திட்டு இருக்கிறோம். இப்போவும் வந்து எப்பொழுதெல்லாம் நமக்கு ஓய்வு கிடைக்கிறதோ அப்போல்லாம் பார்த்திங்கன்னா நானாக ஒரு கால அவகாசத்தை ஏற்படுத்தி கொண்டு அந்த மரக்கன்றுகளை நட்டு வளர்க்கின்ற பணிகளில் வந்து தொடர்ந்து ஈடுபட்டு வர்றோம். மக்கள் கூட ரொம்ப க்ளோஸாக மூவ் பண்ணக்கூடிய பர்சன் தான் சார் நீங்கள். கோவிட் டைம்ஸில் நிறைய ஹெல்ப்லாம் உங்கள் தொகுதி மக்கள் பண்ணியிருக்கீங்க, எல்லாமே சொல்கிறாங்க. இப்படி இருந்துமே வந்து இந்த முறை தேர்தலில் வந்து வெற்றி கிடைக்கிறதுக்கான காரணம் என்னவாக இருக்கும்? மக்கள் மனம் மாறினாங்களா இல்லை வேறு ஏதாவது காரணங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, கோவை பொறுத்த மட்டில் வந்து மக்கள் மனம் மாறினார்கள் என்று சொல்ல முடியாது. அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டில் பார்த்திங்கன்னா கடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் கூட மிகப்பெரிய வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி எங்களது கழகத் தலைவருடைய தலைமையில் வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றது. ஆனால் இந்த தோல்வியை பொறுத்த மட்டில் பார்த்திங்கன்னா அதிமுகவை சார்ந்தவர்கள் திட்டமிட்டு கடந்த ஒரு 1.5 ஆண்டு காலம் 2 ஆண்டு காலமாகவே வந்து பணத்தை வந்து வாரி இறைத்து அவங்க செலவு பண்ணிட்டு வந்தாங்க. நிறைய பரிசு பொருள் கொடுத்தாங்க. நிறைய, அதாவது கடந்த 2016ஆம் ஆண்டிலிருந்து 2021ஆம் ஆண்டு வரை பார்த்திங்கன்னா தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைகள் இங்கே கோவையில். அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து செயல்படாமல் விடாமல் தடுக்கிறது, திமுக மட்டுமல்ல எதிர்க்கட்சிகள பணிகளை தடுக்கிறது. அதே மாதிரி நானே சிங்கானூர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன்னு கேட்டால் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 10,000த்திற்கும் மேற்பட்ட கடிதங்களை மாநகராட்சியில் வந்து நான் கொடுத்துருக்குறேன். ஒவ்வொரு முறையும் மாநகராட்சியில் வந்து ஒரு 15 தினங்களுக்கு ஒரு முறை மாநகராட்சியினுடைய ஆணையாளரை நேரில் சந்தித்து எந்தெந்த மக்கள் நம்மகிட்ட குறை சொன்னாங்களோ, எந்தெந்த நகர்காரர் சொன்னாங்களோ அவங்களெல்லாம் நேரடியாகவே அந்த மக்களை கூப்பிட்டு போய் நான் வந்து மாநகராட்சியினுடைய ஆணையாளரை சந்தித்து பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்று பல முறை முயற்சி செய்திருக்கிறேன். ஆனால் பார்த்திங்கன்னா அவங்க வந்து எந்த விதமான நடவடிக்கையும் அவங்க எடுக்கலை. வேணும்னே வந்து எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் என்ற ஒரே காரணத்திற்காக என்னுடைய பகுதியில் வந்து பணிகள் வந்து முழுக்க புறக்கணிக்கப்பட்டன. இந்த மாதிரி வந்து பல பிரச்சனைகள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சொத்து வரி உயர்வு வந்து அது வந்து சொல்லி ஆக வேண்டும். கோவை மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதுமே பார்த்திங்கன்னா 2018ஆம் ஆண்டு 100% சொத்து வரி உயர்த்தப்பட்டது. தமிழக வரலாற்றில் 100% சொத்து வரி வந்து எப்பவுமே உயர்த்தினதில்லை, இவங்க தான் உயர்த்தினாங்க. இதை கண்டித்து எங்களது கழகத் தலைவர் அவர்கள் பலகட்ட போராட்டங்களை நடத்தினார். எங்களது கழகத் தலைவருடைய வழியில் பார்த்திங்கன்னா இங்கே கோவையில் நாங்களும் பலகட்ட போராட்டங்கள் நடத்தி அந்த சொத்து வரி உயர்வை வந்து தற்காலிகமாக இந்த அரசு வந்து கடந்த அரசு வந்து நிறுத்தி மறுசீராய்வுன்னு சொல்லி அதை வந்து நிறுத்தி வச்சாங்க. இப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் வந்து போராடித்தான் இங்கே வந்து நம்ம எதாக இருந்தாலும் வந்து பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டிய ஒரு துர்பாக்கியமான நிலைமை இந்த கோவையில் இருந்தது. சாதாரணமாக ஒரு விழாக்களுக்கு கூட வந்து கொடிகள் கட்ட முடியாது, அதே மாதிரி சுவரொட்டிகள் ஒட்ட முடியாது. திமுக சுவரொட்டி ஒட்டினா அதை வந்து காவல்துறையை விட்டு கிழிப்பது, இப்படி பல கெடுபிடிகள் வந்து செஞ்சாங்க. அது மட்டுமல்ல, இந்த தேர்தல் நேரத்தில் பார்த்திங்கன்னா பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் வாரி இறைக்கப்பட்டது.
அதற்கு அரசு அதிகாரிகளே வந்து பல பேர் வந்து துணை போயிருந்தார்கள். அதன் காரணமாகத்தான் பணம் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து தேர்தலில் வந்து நீராக வெள்ளமாக பாய்ச்சப்பட்டது. அதுதான் வந்து தோல்விக்கு வந்து காரணமே தவிர மக்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை புறக்கணிக்கவில்லை. முதல்வர் அவர் பேசும்போது வந்து கொங்கு பகுதியில் வந்து வெற்றி பெறாதது, என்னதான் நம்ம ஆட்சி அமைத்தாலும் அந்த பகுதியில் நம்ம பெரிய ஒரு வெற்றியை பெற முடியாதது மனதிற்கு வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ இனி வரும் காலங்களில் என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்தோம்னா வந்து திரும்ப இங்கே வந்து டிஎம்கேவை ஸ்ட்ராங் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? அதை பற்றி எங்களுக்கு சில விஷயங்களை ஷேர் பண்ணுங்க சார். இப்போ கொங்கு பகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து எங்களது கழகத் தலைவர் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சராக பொறுப்பினை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு மே 7ஆம் தேதி என்று பொறுப்பினை ஏற்றார். கழகத் தலைவருடைய எங்களது முதலமைச்சருடைய தலைமையில் வந்து அமைச்சரவை பொறுப்பு ஏற்ற உடனேயே பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடியே ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே வந்து கொரோனா வந்து பெரிய அளவில் 2ஆம் அலை வந்து பெரிய அளவில் அந்த தொற்று பரவக்கூடிய ஒரு துர்பாக்கியமான நிலைமை ஏற்பட்டது. அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் கடந்த ஆண்டு, அதாவது 2020ஆம் ஆண்டு மார்ச் மாதத்திலிருந்து சரியான முறையில் முன்கூட்டியே திட்டமிட்ட செயல்களில் ஏற்கனவே இருந்த அதிமுக அரசு, எடப்பாடியினுடைய அரசு சரியாக செய்யாத காரணத்தினால தேர்தல் காலகட்டத்திற்கு பிறகு அந்த கொரோனா நோய் வந்து பரவக்கூடிய ஒரு துர்பாக்கியமான சூழ்நிலை ஏற்பட்டது. ஆட்சிக்கு வந்த உடனேயே பார்த்திங்கன்னா எடுத்த உடனேயே எங்களது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் வந்து என்ன உத்தரவு போட்டார்னா, கொரோனா நோய் வந்து அதிகமாக பரவிட்டு இருக்குது. ஆக ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் வந்து மாண்புமிகு அமைச்சர்களை பொறுப்பாளர்களாக நியமனம் செய்து கொரோனா நோயை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த செயலில் வந்து முதலமைச்சர் ஈடுபட்டார். அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த கோவை மாவட்டத்திற்கென்று தமிழகத்தினுடைய உணவுத்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் சக்கரபாணி அவர்களையும், தமிழக வனத்துறை அமைச்சர் அண்ணன் ராமச்சந்திரன் அவர்களையும் இங்கே பொறுப்பாளர்களாக எங்களது முதலமைச்சர் அவர்கள், நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நியமனம் செய்தார்கள். ஏன்னா தமிழ்நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கொரோனா நோய் பரவுனது நம்ம கோவையில் தான். மிகப்பெரிய சர்ச்சைகள் எல்லாம் கிளம்பிச்சு. அப்போ நேரடியாக முதல் கட்டமாக எங்களது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், நம்முடைய முதலமைச்சர் கோவைக்கு வருகை தந்து அவர் நேரடியாகவே வந்து ஆய்வு செஞ்சு இங்கே இருக்கக்கூடிய தொழில் அமைப்புகள், அதே மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் ஆதரவு கேட்டு இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளை எல்லாம் ஆய்வு கூட்டங்கள் நடத்தி மிகப்பெரிய அளவில் வந்து அந்த நோயை கட்டுப்படுத்துவதற்குண்டான முயற்சிகளை மேற்கொண்டார். அதுக்கு பிறகும் வந்து நோய் கட்டுப்படலை அப்படின்னா 2வது முறையும் எங்களது நம்முடைய தமிழக முதலமைச்சர் கோவைக்கு வந்தார். அது மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுக்கும் ஒரு முன்னோடியாக இதே நம்முடைய இஎஸ்ஐ மருத்துவமனையில் பார்த்திங்கன்னா நோய் தொற்று இருக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்கு அந்த மருத்துவமனையில் நோயாளிகளையே நேரடியாக சென்று சந்தித்து ஆறுதல் கூறி அரசு இருக்கிறது, நாங்கள் இருக்கிறோம், காப்பாற்றுகிறோம் என்று சொல்லி வந்து காப்பாற்றினோம். அது மட்டுமல்ல, இந்த கொங்கு மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகின்ற வகையில் சுகாதாரத்துறை அமைச்சர் அவர் 2-3 முறை கோவைக்கு வருகை தந்தார். தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்திய ஆட்சி பணியில் இருக்கக்கூடிய முக்கிய அதிகாரிகளை எல்லாம் இங்கே பணியில் அமர்த்தப்பட்டு நோய் தொற்று வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் கட்டுப்படுத்தப்பட்டது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா 2020ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் நோய் தொற்று பரவ ஆரம்பித்தது. அன்றைய தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த எங்களது கழகத் தலைவர் அவர்கள் அன்றைக்கு வேண்டுகோள் வச்சார் அன்றைக்கு இருந்த முதலமைச்சர்கிட்ட, திட்டமிட்டு செயலாற்றி நோய் தொற்றை கட்டுப்படுத்துங்கன்னு சொல்லி. ஆனால் பார்த்திங்கன்னா 2020ஆம் ஆண்டு மார்ச் மாதத்திலிருந்து அக்டோபர் நவம்பர் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஊரடங்கு நீடித்து கொண்டு தான் இருந்தது, 7-8 மாதம். ஆனால் இப்பொழுது வந்து நோய் தொற்று அதிகமாக பரவியும் கூட ஒரு 1.5 மாத காலத்திற்குள்ளாக முதலமைச்சர் அவர்கள் மிகச்சிறப்பான முறையில் திட்டமிட்டு செயலாற்றி அந்த நோய் தொற்றை இன்றைக்கு தலைவர் அவர்கள் கட்டுப்படுத்தி இருக்கிறார். அது மட்டுமல்ல, ஒரு மாற்று அரசியல், அதாவது தமிழ்நாட்டில் வந்து இதுவரை இருந்த அரசியலை தாண்டி எல்லாத்துலேயுமே அரசியல் சாயம் இருக்கக்கூடாது என்று சொல்லி மக்களுக்காக பணியாற்றக்கூடிய ஒரு நல்லாட்சி தரக்கூடிய ஒரு முதலமைச்சராக எங்களது கழகத் தலைவர் அவர்கள் இன்றைக்கு மக்களுக்காக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அதுக்கு உதாரணம் பார்த்திங்கன்னா, ஆட்சிக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வந்த உடனேயே 4000 ரூபா வந்து கொரோனா நிவாரணப் பொருட்களோடு 4000 ரூபா நிதி தரேன்னு சொல்லி தலைவர் சொன்னார். அந்த நிதி வந்து 4000 ரூபாய் இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த நிதியோடு சேர்த்து 14 உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் வந்து முதலமைச்சருடைய படத்தை கூட பொறிக்காமல், அதே மாதிரி எந்த கட்சிக்காரரும் வந்து நியாய விலை கடைகளுக்கு முன்பு செல்லக்கூடாதுன்னு சொல்லி கடுமையான உத்தரவை, வேண்டுகோளை எங்களது தலைவர் விடுத்தார். பார்த்திங்கன்னா எந்த விதமான ஒரு சலசலப்பு இல்லாமல் மக்களுக்கு அந்த பொருள்கள் போய் சேர்ந்துருக்குது, பணம் போய் சேர்ந்துருக்கு. இந்த மாதிரி வந்து நியாயமான அடிப்படையில் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எல்லா விதத்துலையுமே மக்களுக்காக பணியாற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு இன்றைக்கு வந்து இந்த கொரோனா ஒழிக்கின்ற இந்த பிரச்சனை மட்டுமல்ல,
அனைத்து துறைகளிலுமே இன்றைக்கு வந்து இந்திய திருநாட்டிற்கு ஒரு முன்னோடி மாநிலமாக தமிழ்நாடு திகழ வேண்டும் என்று திட்டமிட்டு பணியாற்றி கொண்டிருக்கிறார். ஆகவே அவருடைய செயல்பாட்டை ஒட்டி நாங்கள் நிச்சயமாக இந்த மாவட்டத்தில் வந்து நாங்களும் வந்து தலைவருடைய வழியில் வந்து நாங்கள் பணியாற்றப் போகின்றோம், பணியாற்றி கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக எதிர்வரக்கூடிய காலகட்டத்தில் கொங்கு மண்டலத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் எங்களது கழக தலைவருடைய தலைமையில் இமாலய வெற்றி பெறும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்து கிடமில்லை. இன்றைக்கு வந்து அதிகாரம் வந்து டிஎம்கே கிட்ட இருக்குது, டிஎம்கே ஆட்சி கிட்ட இருக்கிறது. உங்களுக்கு மக்களுக்கு இதுக்கு முன்னால் செய்ய வேண்டும் என்று மனதிருந்திருக்கலாம், தடைகள் வந்திருக்கலாம். இனி வரும் காலங்களில் என்ன மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து மக்களுக்கு கிடைக்கும்? கோவை பகுதி மக்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் நல்லது நினைக்கும் நீங்கள் சொல்ல முடியுமா சார்? அதாவது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தல் களத்தில் வந்து மக்களை சந்தித்த நேரத்தில் எங்களது கழக தலைவர் அவர்கள் பல்வேறு வாக்குறுதிகளை மக்களிடத்தில் வந்து கோவையில் வந்து எடுத்து வைத்தார். அவர் எடுத்து வைப்பதற்கு முன்பாக எங்களது கழக தலைவர் அவர்கள் எங்களது கழக பொருளாளர் அண்ணன் டிஆர் பாலு அவர்களுடைய தலைமையில் தேர்தல் தயாரிக்கும் கூடிய ஒரு குழுவை அனுப்பி வைத்து இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை அந்த குழு கேட்டறிந்ததோடு மட்டுமின்றி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் பார்த்திங்கன்னா அன்றைக்கு சொன்ன அனைத்து வாக்குறுதிகளுமே வந்து இடம்பெற்றிருந்தன. குறிப்பாக பார்த்திங்கன்னா கோவை மாநகராட்சி பகுதியில் 24 மணி நேரமும் வாரத்தில் 7 தினங்களும் மக்களுக்கு வந்து குடிநீர் பற்றாக்குறை இல்லாமல் குடிநீர் வழங்கக்கூடிய திட்டங்கள், அதே மாதிரி வந்து குறிப்பாக சிங்கானல்லூர் தொகுதியில் பார்த்திங்கன்னா பாதாள சாக்கடை திட்டம் 2009ஆம் ஆண்டு சுமார் 377 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் எங்களது கழகத் தலைவர் அன்றைக்கு கலைஞர் அவர்களும் அன்றைய துணை முதலமைச்சராக இருந்த தளபதி அவர்களும் உள்ளாட்சித்துறையை அவர் தான் நடத்திட்டு இருந்தார். அவரும் அன்னைக்கு தொடங்கி வச்சார். 12 வருஷம் பார்த்திங்கன்னா பாதாள சாக்கடை திட்டம் செயல்படுத்தலை, அதை செயல்படுத்தி கொடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா குறிப்பாக சிங்கானல்லூர் தொகுதியில் எஸ்ஐஹெச்எஸ் காலனி ரயில்வே உயர்மட்ட மேம்பால பணிகள், தண்ணீர் பந்தல் விளாங்குறிச்சி சாலை ரயில்வே உயர்மட்ட மேம்பால பணிகள், நீலிகோணாம்பாளையம் ரயில்வே உயர்மட்ட மேம்பால பணிகள், சிங்கானல்லூர் உழவர் சந்தை அருகில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய அடுக்குமாடி குடியிருப்புகள் சிதிலமடைந்து பழுதடைந்திருக்கிறது. கடந்த 10 ஆண்டு காலமாக கேட்பாரற்று கிடக்கக்கூடிய அந்த வீடுகளை எல்லாம் புனரமைத்து கொடுப்பதாக எங்களது தலைவர் சொல்லியிருக்கிறார். இது மட்டுமல்ல, இந்த கோவையில் ஒட்டுமொத்தமாக பார்த்திங்கன்னா பல்வேறு வளர்ச்சி பணிகள், கோவையில் இருக்கக்கூடிய மேற்கு புறவழிச்சாலை, அதேமாதிரி கோவையில் வந்து மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், இவைகளை எல்லாம் பெற்றுக் கொடுப்பதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்று தேர்தல் நேரத்தில் வந்து எங்களது தலைவர் சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக அதற்குண்டான ஏற்பாடுகளை எல்லாம் இப்போவே வந்து எங்களது தலைவர்கள் அந்த பணிகளை தொடங்கியிருக்கிறார். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் அந்த செயல்பாட்டின் மூலமாக பெற்ற மனுக்கள் அடிப்படையில் இன்றைக்கு வந்து அந்த பணிகள் எல்லாம் வந்து துரிதப்படுத்தப்பட்டு அந்த பணிகள் வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஆகவே நிச்சயமாக இதுவரைக்கும் வந்து நடைபெறாத பணிகள் அனைத்துமே செய்து கொடுக்கப்படும். அது மட்டுமல்ல, தொழில்துறையில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அவர்களுக்கு ஒரு உதவிக்கரத்தை நீட்டுகின்ற அளவுக்கு வந்து சிறு குறு நடுத்தர தொழிற்சாலைகள், அதை போலவே பெருந்தொழிற்சாலைகள், இந்த தொழில் முன்னேற்றத்திற்கு திமுக ஆட்சி அமைந்தால் நிச்சயமாக தொழில்துறைக்கு நாங்கள் பாதுகாப்பாக இருப்போம், தொழிலாளர் நலனை பேணி பாதுகாப்போம்னு சொல்லி தளபதி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதற்குண்டான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறார். இந்த கொங்கு மண்டலம் எங்களது கழகத் தலைவருடைய ஆட்சியில் ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை இந்த கொங்கு மண்டலம் பெறும் என்பதில் நாங்கள் ஆணித்தரமாக நம்புகின்றோம். மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனையாக மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி கொங்கு மண்டலம் செல்லும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதற்கு முன்னோட்டமாக இந்த உள்ளாட்சி தேர்தல் வருது இல்லைங்க சார், அது இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக கோவையில் நடைபெறப் போகின்ற உள்ளாட்சி தேர்தலில் நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழகம் 100% வெற்றியை எங்களது கழகத் தலைவருடைய தலைமையில் நிச்சயமாக வெற்றியை பெறும். அதற்கு கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் எங்களது கழகத் தலைவருக்கும் உறுதுணையாக இருப்பார்கள் என்பதை நாங்கள் முழுமையாக நம்புகின்றோம். அதிமுக வந்து சொல்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா கோவை எங்கள் கோட்டை அப்படின்னு அவங்க ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க, 10க்கு 10 அடிச்சிருக்கோம் அப்படின்னு பேசுகிறாங்க. இதில் ஒரு மாற்றம் இருக்குமா வரக்கூடிய காலங்களில்? 2026 வரும்போது அதில் மீண்டும் டிஎம்கே இங்கே ஸ்ட்ராங் ஹோல்டாக மாற்றும்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்து. கொங்கு மண்டலத்தில் வந்து திமுக வந்து பல தேர்தல்கள் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றோம் ஏற்கனவே, அதில் மாறுபட்ட கருத்து கிடையாது. இந்த தேர்தலை பொறுத்த மட்டில் வந்து அவங்க திட்டமிட்டு கொங்கு மண்டலத்தில் வந்து பணபலத்தால் அவங்க வந்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இதே 2019 நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2019 பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக கோட்டை தகர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த தேர்தலில் வந்து பணம் ஒன்றையே வந்து அவங்க வந்து கையில் வச்சு அவங்க வந்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள்.
ஆனால் வரக்கூடிய தேர்தல்கள் வந்து அந்த மாதிரி இருப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. நிச்சயமாக தகுதி அடிப்படையில் மிகச் சிறப்பான ஆட்சி எங்களது கழகத் தலைவருடைய தலைமையில் நடைபெறுகின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி என்ற எண்ணம் மக்களுடைய மனதில் இன்றைக்கு விதைக்கப்பட்டு வருகிறது. மக்கள் வரவேற்று கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கோட்டையாக இந்த கொங்கு மண்டலம் மாறும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. உங்களுடைய நேரத்தை தந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். உங்களுக்கு இன்னும் நிறைய வாழ்த்துக்கள். மிக்க நன்றிங்க. தேங்க்யூ சார்.